அன்பு நண்பர்களே, நம்ம இந்த பதிவில் குரு பெயர்ச்சி இப்போ நடக்க போகிறது. பொதுவாக வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் குரு, ராகு, கேது, சனி பகவான். இதில் குரு பகவான் இப்போது பயிற்சி ஆக போகிறார். அவர் 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதி அவர் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷராசிலேருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இப்போ நவக்கிரகங்களில் குரு பகவான் சொன்னோம்னா அவர் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம குரு அப்படின்னு சொல்கிறோம். இவருக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் ஒரு வெயிட் தரணும் இல்லையா? அதனால அசுரர்கள்லாம் குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் அசுர குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுமே கிரகங்களாக இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த குரு பயிற்சியில் எல்லா சிவாலயங்களிலும் அந்த குரு பகவானுக்கு பதிலாக ஆதி குருன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை நம்ம வணங்குகிறோம். அவர் தென்முக கடவுள்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி அப்படின்னு தெற்கு பக்கம் பார்த்துருக்கக்கூடிய, அதாவது ஒரு கோயிலில் அந்த கோஷ்டம்னு சொல்லுவாங்க, செவுத்துக்குள்ளேயே அந்த உருவங்கள் இருக்கும். அது பின்னால் அண்ணாமலையாராக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் துர்க்கையாக இருந்தாலும் சரி, அந்த பக்கம் பிரம்மாவாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரி, முன்னால் விநாயகராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் செவுத்துக்குள்ளேயே இருக்கும், வெளியில் தனியாக இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் இந்த திசையிலேருந்து வணங்கும் பொழுது இந்த மாதிரி காட்சி கொடுக்குறார் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அதனால் சிவபெருமான் தென்முக கடவுளாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. இவர் தான் நம்ம மனசில் எண்ணங்கள் மூலமாக போதிக்கிறார், வாய் வார்த்தையால் இல்லை, எண்ணங்களாக செயல்படுறார். அதனால தான் சிவபெருமான் அந்த மாதிரி எண்ணங்களாக செயல்பட்டு வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயங்கள்லையும் நல்லதையோ கெட்டதையோ அனுபவிக்க வைக்கிறார். ஸோ அதனால் எண்ணங்கள் வாயிலாக நமக்கு தோற்றம் கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவர் தான் ஆதி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குருக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமான். இவர் வணங்கும் பொழுது தான் நமக்கு அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஏற்படுது. பொதுவாக நவக்கிரகங்களை காட்டிலும், ஏன்னா நவக்கிரகங்களுக்கே சிவபெருமான் தான் எல்லாத்தையும் எல்லோரும் நீங்கள் நவக்கிரக கோயிலெலாம் போனீங்கன்னா அந்த நவக்கிரகங்கள் அந்த ஸ்தலத்துக்கு சுவாமியை தரிசனம் பண்ண வந்ததாகவும், அதனால் இறைவன் காட்சி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் தோஷ நிவர்த்தி வழங்கினதாக நம்ம பார்ப்போம். இப்போ கிரகங்களுக்கே தோஷ நிவர்த்திகள் வழங்கக்கூடிய அந்த சிவபெருமானை நேரடியாக வணங்கும் பொழுது அவருடைய அருள் கிடச்சிதுன்னா அந்த கிரகங்களினுடைய கொடுமையிலேருந்து தப்பிப்போம் அப்படிங்கிறது தான் நமக்கு மிக முக்கியமான விஷயம். அதனால் இந்த குரு பயிற்சி அந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை, அதாவது நாளைக்கு புதன்கிழமை சாயந்தரம் 5:19 பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சி ஆகிறது ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் இந்த ராசிகளுக்கெல்லாம் பரிகார ராசிகளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் இவர்களெல்லாம் பரிகார ராசிகள். இந்த ராசியை சேர்ந்தவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணி அவருக்கு கொண்டக்கடலையில் மாலை போட்டு இல்லை புஷ்பங்களை வாங்கி சாத்தி மஞ்சள் கலர் வஸ்திரங்களை வாங்கி கொடுத்து அவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருபகவானுடைய அருள் கிடைக்கும். வரக்கூடிய இந்த வருஷம் குருபகவானுடைய அருளால் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக இருந்து எல்லாரும் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறி குருபகவான் அருளால், ஏன்னா குரு இல்லாட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. எதுவுமே மாதா பிதா அவங்களுக்கு அடுத்து குரு தான், அப்புறம்தான் தெய்வம். அதனால் நம்ம தெய்வத்தை வணங்கினா கூட அங்கே ஒருத்தருடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுறது. அப்படிப்பட்ட குரு பகவானை நம்ம வணங்க போகிறோம். அதனால் குரு பகவானுக்கு குரு பயிற்சி அன்றைக்கி போய் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.